Raja, what next? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? Good morning, sir. Good morning, sir. Good morning. Take your seat. என் பேர் ராஜு, அவன் பேர் கோபி. Hello. மடாஸ் இருந்து வந்து தென்மலை காட்டுல கேம்ப் போட்டிருக்கோம். என்ன விஷயம்? நான் நேத்து ஒரு 11:30 மணி இருக்கும். காட்டுல இருந்து ஒரு ட்ரம் அடித்த சத்தம் கேட்டது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு மாலை போட்டு இருந்தாங்க. அது கீழே ஒரு சாமியார் உட்கார்ந்து இருந்தாங்க. அவரை சுத்தி ஒரு 4-5 பேரு கத்தி ஈட்டிங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாலேயே ஒரு ஓம கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்திலே நமக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு சார் வசந்தி அவன் நின்றுட்டு இருந்தா. அவ கழுத்துல மாலை போட்டு இருந்தது. அவன் மயக்கத்தோட ஆடிட்டு இருந்தா. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது சார் ஒரு ஆள் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரே வெட்டி வசந்தி நரபலி கொடுத்துட்டாங்க சார். நரபலியா? என்னங்க இது? இந்த நாகரிகமான காலத்துல இதெல்லாம் நடக்குமா? சார், நடந்ததை நேர்ல பார்த்துட்டு தான் சார் நாங்க வந்து ரிப்போர்ட் பண்றோம். அப்படின்னா உடனடியா போய் நீங்க அதை தடுத்து நிறுத்திருக்கலாமே. என்ன சார் சொல்றீங்க? அவன் சொன்ன மாதிரி அவங்க பயங்கர ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க அவங்கள பார்த்துட்டோங்கிறது கவனிச்சு எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு வந்ததே பெரும்பாடா போச்சு. சார், உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா எங்க கூட வாங்க, அந்த இடத்தை காட்டுறோம். எஸ், சரி, உங்களுக்காக வர்றேன். ஓகே, ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க சார். சில பேரு ஈட்டியோட இருந்தாங்க.
சில பேர்லாம் கத்தி விட இருந்தாங்க. நாங்க அங்கிருந்து தான் பார்த்தோம். இங்கதான் சாமியார் உட்காந்துருந்தாங்க. இங்கதான் ஹோம கூட எரிஞ்சது. அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? எப்படி இன்ஸ்பெக்டர்? எல்லாம் கருப்பங்கி போட்டிருந்தாங்க, தாடி இருந்தது, முகமுடி போட்டிருந்தாங்க. அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பொண்ணு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை பலி கொடுத்ததா சொல்றீங்களே, வெற்றப்ப பாத்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், எங்க கண்ணாலே பார்த்தோம். வெட்டின உடனே ஒரே நெருப்பு புகையமா வந்தது. அப்புறம் சார், அவன் ஆத்திரப்பட்டு அவங்கள பிடிக்க போனான். நான் வேண்டாம் தடுத்தேன். அப்போ அவன் இன்ஸ்பெக்டர் அங்க பாருங்க ரத்தம். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? இப்போது நாங்க சொல்ற நம்புறீங்களா? ஒரு மரத்துக்கு மாலை போட்டுதுன்னு சொன்னேனே, அந்த மரம் என்னப்பா நீங்க இந்த பக்கத்துல நாகரிகம் இல்லாத காட்டு ஜனங்க வாழறாங்க. அவங்க ஆடு வெட்டி பூஜை பண்ணி இருக்காங்க. அத அறகுறையா பார்த்துட்டு பொண்ணை வெட்டினாங்க, புள்ளைய வெட்டினாங்கன்னு புரளைய கிளப்பிட்டீங்களே. அனாவசியமா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மன்னிக்கிறேன் இன்ஸ்பெக்டர், நேத்து நாங்க பார்த்த ஆட்டுக்கு பாவாடை ஜாக்கெட்லாம் போட்டுறாரு. இன்ஸ்பெக்டர், உண்மையை யாராலையும் மறைக்கவே முடியாது. வசந்தி எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு. யார் அந்த வசந்தி? இந்த மெயின் ரோட்ல இளநீ இருக்கிறாரு ஆறுமுகம், அவருடைய பேத்தி. அங்க போய் விசாரிச்சா உண்மை உங்களுக்கே புரியும். வாங்க, அதையும் பாப்போம். கோபி, அந்த ரத்தக்கரை மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோ. சுவாமி, ஆண்டவனுக்கு முன்னாலே கேட்கிறேன், வசந்திங்கிற பொண்ணோட ஒரு நாள் நாங்க வந்தோம் இல்ல, அந்த பொண்ணை பத்தி சாக்கிட்டு விவரமா சொல்லுங்க. வசந்தியா? அது யாரப்பா? வாங்க இன்ஸ்பெக்டர். உங்களை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ஆடு மட்டும் வாட்ட சாட்டமா இருக்கான், வாயை திறந்தா போய். வசந்தியா? அப்படி யாருமே எனக்கு தெரியாது. இந்த பக்கத்திலேயே வசந்திங்கிற பொண்ணை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சந்தேகமே இல்ல, இவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். இன்ஸ்பெக்டர், நாங்க சொல்றத நம்புங்க. நேத்து எங்களோட சண்டை போட்டு இவங்கிட்ட அடி வாங்கினவங்களை இவனும் ஒருத்தன். அவன் முகத்துல காயத்தை பாருங்க. என்ன நீங்க வதச்சிங்களா? நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன விரோதம்? நாம ஏன் சண்டை போட்டுக்கணும்? இன்ஸ்பெக்டர், அந்த காயம் எப்படி? கேக்குறேன். இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? இன்ஸ்பெக்டர் சார், வள்ளிங்கிற பொண்ணு விஷயமா தான் எனக்கும் அவன் மாமனுக்கும் பயங்கரமான சண்டை. அதுலதான் இந்த காயம் ஏற்பட்டது. இதோ இந்த பைரவன சிங்கமுத்தும் தான் சண்டையை விலக்கி விட்டாங்க. நீங்களே கேளுங்க. என்னங்கடா? ஆமாங்க ஐயா, சண்டை போடும்போது நாங்க தான் விலக்கி விட்டோம். தட்டுவீங்களே உடனே. அடுத்ததையும் பாப்போம். வசந்தியா? அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தெரியாதே. மிஸ்டர் மகாதேவன், இந்த காயம் எப்போ ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது? மோட்டார் சைக்கிள்ல வந்தேன், கீழே விழுந்தேன், அடிபட்டது, பிளாஸ்டர் போட்டிருக்கேன். எந்த மோட்டார் பைக் ஏற்படுத்திய காயம்? இந்த மோட்டார் பைக்கா? இன்ஸ்பெக்டர், நாங்க நரபலியா பார்த்தப்போ ஒரு கூட்டம் தொடுத்துட்டு வந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன். அங்க நடந்த சண்டையில நான் அடிச்ச அடியில பட்ட காயம் தான் இது. உளறா சார், ஏதோ கனவு கண்டிருப்பான் போல இருக்கு. ஏமாத்துறீங்க, பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எந்த மேல ராஜா, மிஸ்டர் ராஜா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வீணா சண்டைக்கு போறீங்க. அவர்தான் வசந்தியை தெரியாதுன்னு சொல்றாருல்ல. சாரி இன்ஸ்பெக்டர். ஐயா, இவங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. எனக்கு யாருமே கிடையாது. வசந்தின்னு ஒரு பேத்தி இல்லவே இல்ல. தாத்தா, உங்களுக்கு மூளை குழம்பு போச்சா? வசந்திய பலி கொடுத்துட்டாங்க. உங்க பேத்தி வசந்திய பலி கொடுத்துட்டாங்க. என்னையா உளற? எனக்கு ஒரு பேத்தி இருந்து அவளை பலி கொடுத்துட்டாங்கன்னா என்னால எப்படியா சும்மா இருக்க முடியும்? மிஸ்டர் ராஜா, அனாவசியமா என் நேரத்தையும் உங்க நேரத்தையும் வீணடிச்சிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் யார் பேர்ல எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுப்பேன்? இன்ஸ்பெக்டர், வலுவான ஆதாரம் கிடைச்சா வந்து சொல்லுங்க, பார்க்கலாம். எனக்கு இவங்க யாருடைய ஆதாரமும் தேவையில்லை. இவங்க எல்லாரும் சொல்ற பொய் தான் எனக்கு வலுவான ஆதாரம். இந்த நரபலி ஏன் நடந்தது, யார் நடத்துறாங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்காம விட மாட்டேன். என்னடா இது அநியாயமா இருக்கு? வசந்தியை பத்தி ஊர்ல யாரை கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி போய் சொல்றாங்க. ஊரை விடு, வசந்தியோட தாத்தா அந்த மாதிரி பேட்டியே கிடையாதுன்னு சொல்றான். இவங்க எல்லாம் மனுஷங்களா? ராஜா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. என்னது? இது ரொம்ப சின்ன ஊர்ரா. நம்ம இன்னைக்கு பார்த்தோமே இந்த நரபலி கொடுத்த இடத்துல ஒரு சாமியார். அவன் கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள பெரிய செல்வாக்குள்ளவனா இருக்கணும். அதான் அத்தனை பேரையும் தன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். நமக்கு இருக்கிறப்ப ஒரே ஒரு சாட்சி, நரபலி கொடுத்த இடத்துல நம்ம எடுத்த மண் இருக்குல்ல, ரத்தக்கரை படிஞ்ச மண்ணு, அதை வச்சு பரிசோதிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ராஜா, அந்த சாட்சி எடுபடும்னு எனக்கு தோணல. அந்த ரத்தம் மனித ரத்தம்னு வேணும்னா நிரூபிக்கலாம். ஆனா வசந்தியோட ரத்தம்னு எப்படி நிரூபிக்கிறது? முதல்ல வசந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கிறதே நம்மால நிரூபிக்க முடியலையே.
என்ன கேட்டா இந்த விஷயங்களை மறந்துட்டு ஊருக்கு போயிடுறது நல்லது. மறுபடியும் அதே ஊருக்கு போவோம், அங்கேயே தங்குவோம். என்ன ஆனாலும் சரி, அந்த நரபலி யார் கொடுத்தாங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம விடவே கூடாது. பயமே வேண்டாமா, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா. என்ன சொல்ற? I am with you. ஆமா. டேய், அந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்கு? 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர். ரைட். ஓ கிளாஸ் 3 டேங்க ஃபுல் பண்ணுங்க. ஏ டீசல் இருக்கு. நான் அவன் வண்டிக்கு நான் போட மாட்டேன். இப்ப யார் நம்ம மக்கு கிளாஸ் 3 அடி வாங்குறத மறந்துட்டானா என்ன? ஹலோ, முடிஞ்ச டீசல் எவ்வளவு இருக்கு? ஒரு 10-15 கிலோமீட்டர் போகும். ஓகே. டீசல் தீர்ந்து போச்சு. இரு, நான் மோட்டார் சைக்கிள் போய் டீசல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், எதுக்கும் வேகமாவே போ. நீ போறதுக்குள்ள விலை ஏறினாலும் ஏறிடும்.